விஜய் சித்து இப்படி பண்ணிட்டாரா? விஜயோட விளையாட்டு அவருக்கு வினையா போயிட்டா. பிளாக் வீடியோ ஸ்கிரிப்டை மீறி பண்ணதால இப்ப அண்ணனுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்கிட் ஆயிருக்கோ. இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையிலுமே மாட்டாத அவரு இப்போ சிறிய சிக்கல்ல மாட்டிட்டாரோ அப்படின்னு தோணுது. அது என்ன பிரச்சனைன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் உங்கள் தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் சித்து அவருடைய சேனலில் ஏதோ ஒரு மெயின் ஜானராக பண்ணுறாரு அப்படின்றது நீங்கள் உட்பட எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ அதுக்குன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து 2 நிமிஷம் நான் டியூரேஷன் இழுக்க விரும்பலை மற்றவங்கள மாதிரி. நான் டைரெக்டாக விஷயத்துக்கே வந்துடுறேன். அப்படி அவருடைய ஆஸ்தான ஜானரில் ரீசெண்டாக அவரோட வீடியோ போட்டிருக்காருங்க. அந்த வீடியோக்கு அகெயின்ஸ்டாக விபரீதமாக சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அது என்னென்னா, 1000 தான் ஃபன் வீடியோவாக இருந்தாலும் ஒரு தனி மனிதனை ஈவிறக்க இல்லாமல் இந்த அளவுக்கு தாக்குறது அப்படின்னு சித்துவை ஆடியன்ஸும் ப்ளஸ் சில யூடியூபர்ஸும் வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அவரை தாக்க போகிறதும் கிடையாது, அவரை தூக்கி விட போகிறதும் கிடையாது. பிரச்சனை எல்லாரும் பார்வைக்கு எப்படி இருக்குது, ஏதோ எங்களால் முடிஞ்ச கான்க்ளூஷன் நாங்கள் சொல்ல போகிறோம். வாங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போது இந்த இஷ்யூ ஆனது ஆடியன்ஸ், யூடியூபர்ஸ் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ப்ராஸ்பெக்டிவில் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த இஷ்யூவை ஜென்ரிக்கா, அதாவது பொதுவாக எப்படி பார்க்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது இதே மாதிரி கண்டென்ட், இதே மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் வந்து சினிமாலேயே எடுக்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஹீரோக்கள் வந்து சில காட்சிகள் ரியலிஸ்டிக்காக வேணும்னு என்னதான் ரிஸ்க் இருந்தாலும் டூ போட்டு நடிக்க மாட்டாங்க, அவங்களே பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஃபைட் சீன் நடிக்கும்போது ஹீரோக்கள் வந்து அந்த ஸ்டண்ட் மாஸ்டரையோ இல்லை வில்லனையோ அடிக்கும்போது தெரியாதனமாக கொஞ்சம் பஞ்ச் வந்து வேகமாக விழுந்துடும், கொஞ்சம் காயங்கள் பட தான் செய்யும். பட் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கா, நிறைய வித்தியாசம்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து அந்த காட்சி அமைப்பு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஹீரோ வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பார். அதே மாதிரி சினிமாவில் காமெடி சீனும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில இடங்களில் நடக்கும். ஆனால் இது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒரு நார்மல் ஃபன் வீடியோ தான். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் அவ்வளோ எமோஷ்னலாக அப்படி ரொம்ப வேகமாக அடிக்கணுன்றது ஒரு தேவையில்லாத விஷயம். அதே மாதிரி மேபி நீங்கள் கொஞ்சம் இன்னும் அப்கிரேட் ஆகி உங்கள் ஆடியன்ஸை இன்னும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக அடிச்சிருக்கலாம். அது உங்களுக்கு ஓகேவாக இருந்திருக்கலாம். உங்களை ரொம்ப நீங்கள் எப்படி பண்ணாலும் ஏற்றுக்கிற உங்களுடைய சில ஆடியன்ஸ் அவங்க ஏற்றுக்கலாம், இல்லைனா உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க ஏற்றுக்கலாம். ஆனால் அந்த அடிப்பட்ட அந்த பையனோட ஃபேமிலிஸ் அந்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை அவங்களும் பார்த்துருப்பாங்க, உங்கள் ஜென்ரிக்கான ஆடியன்ஸும் பார்த்துருப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, கொஞ்சம் ஓவராக தான் அடித்த மாதிரி இருக்குது அப்படின்றது இது வந்து ஏற்றுக்கூடியது கிடையாது தான். ஜென்ரிக்கான ஒரு ப்ராஸ்பெக்டிவை நம்ம சொன்னாலுமே பட் பார்க்குறவங்க அவங்கவுங்க கோணத்தில் தான் இதை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆடியன்ஸ் இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா, அதுலேயும் 2 கேட்டகரி இருக்காங்க. ஒரு ஆடியன்ஸ் எப்படின்னா, அவருடைய தீவிர ரசிகர்கள். அவருடைய வீடியோ எப்படி இருந்தாலும் அவர் ஃபன்னுக்காக தான் பண்ணுறாரு, இதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்டட் தான்ப்பா, அதை அடி வாங்குறவனே பெருசாக எடுத்துக்கல, நீங்கள் ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் எங்கள் அண்ணன் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சில பேர் இருக்கிறாங்க. சில ஆடியன்ஸ் கொஞ்சம் இல்லைப்பா, எங்கள் மனசுக்கு சரியாக படலை, என்னதான் இருந்தாலும் அவருடைய பழைய வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்கோம், இதில் கொஞ்சம் அதிகமாக தான் அடித்த மாதிரி இருக்குது, அந்த பையனோட முகத்தில் அது தெரியுது, இருந்தாலும் கண்டென்ட்டுக்காக அவன் வெளியே அதை காமிச்சிக்கல, என்னதான் இருந்தாலும் சித்து பண்ணது தப்பு தான் அப்படின்னு பேசுகிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி யூடியூபர்ஸ் இப்போ ஆப்வியஸ்லி சோஷியல் மீடியானாலே நெகட்டிவிட்டி தான். ஒருத்தர் நல்லதே பண்ணாலும் அவனை எவ்வளோ முடியுமோ நெகட்டிவாக பேசி தான் இன்றைக்கி தேதிக்கு நிறைய பேர் டக்குன்னு மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் சித்து வீடியோஸ் பர்சனலாக நான் பார்க்குறதுல தான், பட் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். குறுகிய காலத்தில் நல்ல ஒரு ஃபன்னி ஜானராக பண்ணி டக்குன்னு அவர் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிருக்காரு. ஸோ வன்மத்தை வந்து கக்கிற மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. சில பேர் வந்து எப்படின்னா, அதான் நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி தான், எப்பண்டா ஒருத்தர் வலிக்கு விழுவான் அவனை இன்னும் நம்ம காலவாரி விடலாம், நம்ம தமிழ் 2 கதை மாதிரி தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக தப்பு தான். ஆனால் சித்து அண்ணன் இதில் என்ன பண்ணியிருக்கலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அவர் இது ஒரு தப்பாகவே எடுத்துக்கல, பெரிய மேட்ரேல் அப்படின்னு நினச்சிருந்தா நம்ம தளபதி விஜய் போகிற மாதிரி கண்டும் காணாமல் நதி மாதிரி போயிட்டே இருந்திருக்கலாம். அவர் அதையும் பண்ணலை. இல்லை இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினச்சிருந்தா லைவ் வந்தோ இல்லை அதுக்குன்னு ஒரு வீடியோ பண்ணியோ ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கலாம். அதையும் பண்ணலை. ஆனால் டைரெக்டாகவும் பண்ணலை, ஆனால் இன்டைரக்டாக ஒரு விஷயம் பண்ணிட்டாரு. என்னென்னா, அந்த பர்டிகுலர் கிளிப்பை அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பல கொஷின்ஸ் வந்து அங்கே ரேஸ் ஆகும். ஆப்வியஸ்லி அப்படி அது வந்து கண்டென்ட்காக தான் பண்ணப்பட்ட விஷயம்னா எதுக்காக அவர் ரிமூவ் பண்ணணும், அப்போ ஸ்கிரிப்டட் இல்லையா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. அப்போ அவர் மேலே கண்டிப்பாக தப்பு இருக்குது, அதை அவர் மறைமுகமாக ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என்னுடைய பார்வை கேட்டுக்கிட்டிங்கன்னா இப்படி கூட இருக்கலாம், அது அவர் தப்பாக ஏற்றுக்காமல் கூட இருக்கலாம். பட் சில அவருடைய செட் ஆஃப் ஆடியன்ஸு அதை தப்பாக பார்த்துட்டாங்க, கொஞ்சம் நம்ம ஓவராக தான் எமோஷ்னலாக அடிச்சிட்டோமோ,
நம்ம ஃபேன்ஸ்க்கு பிடிக்கல, நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். ஸோ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லாத பட்சத்தில் நம்ம அதை எடுக்கணும்னு தப்பு இல்லை, அப்படியும் பண்ணியிருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ ஒரு கண்டென்ட்காக அவர் பண்ணிட்டாருப்பா, ஒரு வீடியோவில் எக்ஸ்ட்ராவாக அடிச்சிட்டாரு, இதை இவ்வளோ பெருசுப்படுத்த வேணாமே. முதல்ல இந்த மாதிரி பிரச்சனைக்கு மெயின் கீ ரோல் யாராக இருப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாதிக்கப்பட்ட நபர். அப்படி பார்த்தா இப்போ எப்படி ரீசெண்டாக இந்த குக் வித் கோமாளியில் மணிமேகலையை கார்னர் பண்ணாங்க, அவங்க தானாகவே முன் வந்து அவங்க பட்ட வேதனை எல்லாமே சொன்னாங்க. அந்த மாதிரி தம்பி சொல்லலை. அந்த தம்பி இது ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்கலை. என்னைய கார்னர் பண்ணுறாங்க, வேணுமுன்னே தான் அடித்தாங்க அப்படின்னு அவர் ஒரு கம்ப்ளைண்ட் எதுவுமே ரேஸ் பண்ணலை. பார்க்குற பார்வையாளர்களும் விமர்சகர்களும் தான் இதை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சித்து அண்ணா ஒன்று பண்ணியிருக்கலாம். வீடியோ அவங்க அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடிட்டிங்கில் வந்து அவங்க இந்த ப்ரிவ்யூ பார்த்துருப்பாங்க, அப்போது டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். ரொம்ப அடித்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் எடுத்துடலாமா அப்படின்னு. மேபி அப்போ அவங்க என்ன நினச்சிருக்கலாம்னா இது ஒர்க் அவுட் ஆகலாம், அவங்க வந்து வேறு ப்ராஸ்பெக்டிவ்களை வச்சுருக்கலாம். பட் ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் அவரை தூக்குனது தான் பெரிய தப்பு. அங்கே தான் எங்களுக்கும் கொஞ்சம் பிசுறு தட்டிச்சு. மேபி அவர் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாரோ அப்படின்னு எங்களுடைய கன்க்ளூஷன் இதுதான். ஸோ மொத்தத்தில் இந்த பிரச்சனை எப்படி இருக்குன்னா, பார்க்குற பார்வையாளர்கள் ஒவ்வொரு விதத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தப்பாக படுது, பாதிக்கப்பட்டவருக்கு இது பெருசாக தப்பாக படலை. சித்து அண்ணாவுக்கும் தப்பாக பட்டிருக்கு, அதனால தான் ஒரு வீடியோ எடுத்துட்டாரு. எங்கள் வீடியோ பார்த்து எங்கள் கருத்தை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிரச்சனை எப்படி தோணுது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுறங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, ஃபாலோ பண்ணிடுங்க.